ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 22 அடிக்கு 28 அடி அளவில் நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 BH, அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்க. இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு 28 அடி வர மாதிரிக்கும், கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 22 ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 683 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி, அதாவது 1.5 சென்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். இந்த பிளானில் மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் வந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் ஏரியா வந்துடும். ஸோ இது வந்து ஹால் கிடைக்கும். ஹால் இருந்து லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வந்துடும். ஸோ இது வந்து கிச்சனாக கிடைக்கும். அடுத்து ஹால் இருந்து மேலே போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து நம்மளுடைய பெட்ரூம் ஏரியா வந்துடும். இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து அட்டாச் டாய்லெட் வந்துடும். அடுத்து வெளியில் நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் கீழே போகிறப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் வந்து கேட்டதுனால, ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் வந்து தனியாக வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இது நம்ம வெளியிலிருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலையில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தாலும், மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் 5 கேல் சைஸில் வந்து மெயின் டோர் வந்து இங்கே வந்துடும். அடுத்து மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது ஹால் வரும். ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரு 3 விண்டோ இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து வடக்கு சுவத்தில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு சுவத்தில் இங்கே ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும். அடுத்து ஹால் இருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 4 கேல் சைஸில் ஒரு ஓப்பன் வர்ற மாதிரி இருக்குது. இந்த ஓப்பன் வழியாக உள்ளே போகும்போது கிச்சனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிழக்கு சுவத்தில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு சுவத்தில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது. அடுத்து ஹால் இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 3 கேல் சைஸில் ஒரு டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு விண்டோ வந்துடும், இங்கே ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பெட்ரூமில் தெற்கு சுவத்தில் ஈசானிய எழுத்து மூலையில் வந்து ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பெட்ரூம் வந்து இந்த அட்டாச் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 2.5 கேல் சைஸில் ஒரு UPVC டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த டோர் வழி உள்ளே போகும்போது டாய்லெட் வரும். டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மேற்கு சுவத்தில் சென்ட்ரல் ஒரு வெண்டிலேட்டர் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து படிக்கடியில் இங்கே போயிட்டு இங்கேருந்து ஒரு 2.5 கேல் சைஸில் ஒரு டோர் போட்டிருக்கோம். இந்த டோர் வழியாக உள்ளே போகும்போது இங்கே வந்து ஒரு மேற்கு சுவத்தில் ஒரு சின்னதாக ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு பகுதி ஈசானி மூலையில் வந்துருச்சு, கிச்சன் வந்து அக்னி மூலையில் வந்துருச்சு, குபேர மூலையில் வந்து பெட்ரூம் வந்துச்சு, வாயு மூலையில் வந்து டாய்லெட் வந்துருச்சு. ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்கன்னா வந்து வாயு மூலையில் நம்ம வாஸ்துப்படி அமைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானுக்கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றையும் பார்த்துடலாம். லிவிங் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஹால் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து 16 அடிக்கு 10 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கிச்சன் வந்து 10க்கு 10 இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக 16 அடிக்கு 10 அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து 5 அடிக்கு 10 அடி நீளம், அதாவது பெட்ரூம் நீளத்துக்கு வந்து ஒரு டாய்லெட் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து 2 தடுத்து கூட ட்ரெஸ்ஸிங் ஏரியா வேணும் அப்படிங்கிறப்ப கூட நம்ம தடுத்து கூட நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் தனியாக டாய்லெட் தனியாக கூட ப்ரொவைட் பண்ணுறது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ரூம் வந்து 4 அடிக்கு 10 அடி வர மாதிரி இருக்கும். டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் 28க்கு 22 ஹால் போடுறப்போ ஏரியா ஈக்குவல் டு 683 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது. அது 1.56 சென்ட் வர மாதிரி இருக்குது. இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.